கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு செய்தியை கொஞ்ச நேரம் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளட்டும். பிரகாசிக்கும் ஒளி என்கிற தலைப்பிலே ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். லூக்கா 2:30. ஹல்லேலூயா, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் செய்தியை கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள். இங்கே இயேசு பிறந்தபோது அவரை பிரதிஷ்டை பண்ணும்படியாக தேவாலயத்திற்கு எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் மரியாளும் யோசேப்பும். அங்கே எந்த ஆசாரியன் பிரதிஷ்டை பண்ணுவான் என்பது அவர்களுக்கு கேள்விக்குறியா இருந்தது. ஏனென்றால் இயேசு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தார். பெரிய வசதியானவங்க பெரிய கடா வெட்டி அப்புறம் கடா எல்லாம் கொண்டு வந்து மாடு ஆடெல்லாம் கொண்டு வந்து பலியிட்டு பிரதிஷ்டை செய்வார்கள். ஆனால் இயேசு ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தபடினாலே அவளுடைய தாய் அல்லது தகப்பன் ஒரு கூட்டில் ஒரு புறா குஞ்சியை கொண்டு வருகிறார்கள். ரொம்ப சாதாரணமான வெரி வெரி சிம்பிளாக வர்றாங்க. இப்போ எந்த ஆசாரியன் பிரதிஷ்டை பண்ணுவான் என்று அவங்க மனசில் ஒரு கேள்வியோடு வர்றாங்க. ஏன்னா பிள்ளை பிறந்து எத்தனாவது நாளில் பிரதிஷ்டை பண்ணுறாங்க? 8வது நாளிலே. அப்போ அந்த 8வது நாளிலே பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும். நான் பிறந்த ஊரில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? 8ஆம் பண்டிகை அப்படின்னு நியூ இயரை சொல்லுவாங்க. அப்படி கரெக்டாக வருது பாருங்கள். இப்போ கூட லீவ் விடுவாங்களோ என்னமோன்னு நம்ம நினச்சோம். நம்முடைய கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஹல்லேலூயா அந்த கிறிஸ்மஸை ஃபாலோ பண்ணி விட்டுட்டாங்க. ஏன்னா இதில் ரொம்ப பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை தெரியுமா? தீபாவளிக்கு மட்டும் ஒரு நாள் லீவ் விடுறீங்க, கிறிஸ்மஸுக்கு மட்டும் 1 வீக் 10 நாள் விடுறீங்கன்னு ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்குது. அதை எப்படியாவது மாற்றுங்கன்னு போர்க்கொடி தூக்குனாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் மாற்றலை. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். மதிப்புக்கும் மாண்புக்கும் உரிய நம்முடைய முதலமைச்சர் ஆமென் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இனிய கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நாம் சபையின் சார்பாக அவரோடு இருக்கிற 33 அமைச்சர்களுக்கும் IAS IPS வேற யாருப்பா ஆமாம் எல்லாருக்கும் நம்முடைய சபையின் சார்பாக வாழ்த்துக்கள். காவல்துறை அப்புறம் எல்லா துறைகளுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென். செய்தி நேரத்தில் இப்படி சொன்னால் செய்தி மாறி போகுது. இப்போ என்ன சொன்னேன் நான்? 8வது நாளிலே வெரி குட், தேங்க்யூ தேவதாஸ் பிரதர். வாரம் இப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 8வது நாளிலே பிரதிஷ்டை பண்ண வருகிறார். அதை தான் அங்கே 8ஆம் பண்டிகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. பிரதிஷ்டை பண்ண எந்த ஆசாரியன் நமக்காக வரப்போகிறான் என்று கலங்கி கொண்டிருந்தார்கள். ஏன்னா அந்த காலத்துலேயும் பாலிடிக்ஸ் இருந்தது. வசதி உள்ளவர்களுக்கு ஒரு ஆராதனை. இன்றைக்கி இந்த ஆர்சியில் பார்த்திங்கன்னா பணம் கொடுத்தா ஒரு ஆராதனை இந்த திருமணத்திலலாம் நடத்துவாங்க. பாட்டு பாடி நடத்தினா அதுக்கு ஃபீஸ் கொடுக்கணும். பாட்டு இல்லாமல் ஃபாதர் நடத்தினா அதுக்கு கம்மி ஃபீஸு. நீங்கள் ஆர்சியில் கேட்டு பாருங்கள், இது இருக்குது. பாட்டோட ஃபாதர் நடத்தினார்னா அதுக்கு ஃபீஸ் அதிகம். அந்த மாதிரி இவங்க கலங்கி கொண்டிருக்கிற வேளையில் திடீரென்று ஏற்கனவே ஆயத்தம் பண்ணின ரிட்டையர்டு ஆசாரியன் ஒருவன் அங்கே பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தேவாலயத்துக்கு வருகிறான். ஹல்லேலூயா. அவனுக்கிட்ட ஆண்டவர் சொல்லி இருந்தாரு, சிமியோன் நீ சாக மாட்டாய். ஹல்லேலூயா. எதுவரை சாக மாட்டாய்? கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் மட்டும். ஹல்லேலூயா. நீ சாக மாட்டாய் அப்படின்னாரு. அவன் எதிர்பார்த்து கொண்டே இருந்தான். அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் வந்தது. ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ தேவாலயத்திற்கு போ. ஹல்லேலூயா. இன்னைக்கும் கூட உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இன்றைக்கு நீ சர்ச்சுக்கு போ. அதனால தான் இன்னைக்கு மட்டும் சபை நிரம்பி வழியுது. மற்ற ஞாயிற்றுக்கிழமை சொல்ல மாட்டார் போல் இருக்கு.
நியூ இயருக்கும் கிறிஸ்துமஸுக்கு தான் சொல்றாரு. இன்றைக்கு நீ எங்க போ? ஆலயத்திற்கு போ. அங்கே நீ இதுவரை எதற்காக காத்திருந்தாயோ நீ அதை பார்ப்பாய். You will see that. Hallelujah. ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த தள்ளாத வயதிலும் சிமியோன் தேவாலயத்திற்கு வந்து அங்கே நிற்கும்போது யோசேப்பும் மரியாளும் இயேசுவை கையில் ஏந்தி நேர அந்த ஆசாரியன்ட்ட கொண்டு போயிட்டாங்க. இதெல்லாம் தற்செயலாய் நடந்தாலும் தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஆசாரியன் இந்த குழந்தையை வாங்கின போது அவன் பணியில் இருந்த நாட்களில் எத்தனையோ குழந்தைகளை பிரதிஷ்டை செய்த அவனுடைய கரங்கள் இயேசுவை கையில ஏந்தின உடனே ஏதோ ஒரு காந்த சக்தி போல அவனை அசைத்தது. உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். உடனே தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசனத்தில் தான் 2 காரியங்களை சொல்லுகிறான். இவர் எப்படிப்பட்டவர்? புறஜாதிகளுக்கு ஒளியானவர், தமது ஜனத்திற்கு மகிமையானவர். இவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. 2 காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, புறஜாதிகளுக்கு ஒளியாயிருக்கிறார். இன்னொன்று, தமது ஜனத்திற்கு மகிமை. ஹல்லேலூயா. ஜீசஸ் இஸ் அவர் ப்ரௌட். மகிமை என்ன தெரியுமா? பெருமை. ஆண்டாண்டு காலம் அடிமைப்பட்டிருந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு மகிமையை கொடுக்கிறார். இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த 34வது கிறிஸ்துமஸ் உங்களுக்கு ஒரு மகிமை. ஹல்லேலூயா. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. ஹல்லேலூயா. மகிமை இழந்து போயிருக்கீங்களா? என் குடும்பம் இன்னைக்கு எவ்வளோ வேதனையில் இருக்கிறது. ஒரு முன்னேற்றம் இல்லையே, ஒரு வாழ்க்கையில உயர்வு இல்லையே. நீங்க நினைக்கிறீங்களா? இயேசுதான் அந்த மகிமை. ஹல்லேலூயா. நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை. சொல்லுங்களேன். நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை. நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் அவருடைய ஜனம். அப்ப இயேசுவின் பிறப்பு அவருடைய ஜனத்திற்கு மகிமை. ஹல்லேலூயா. அதனால ப்ரௌடா இருங்க. should be proud always. ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார். புறஜாதிகளுக்கு அவர் ஒளியாய் இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் வேதம் என்ன சொல்கிறது? புறஜாதிகள் ஆமென் என்றால் ஆமென் ஆபிரகாம் மரபு வழி வராதவர்கள் தான் புறஜாதிகள். கவனிங்க, தேவன் மக்களை ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமி எங்கும் அவர்களை குடியிருக்க பண்ணினார். காலம் வந்தபோது ஜலப்பிரளயத்திற்கு பிறகு அந்த ஜனத்திலே ஒருவனை தெரிந்தெடுத்தார். அவனுடைய பெயர் ஆபிரகாம். அவன் மூலம் ஒரு ஜெனரேஷனை லீட் பண்ணிக்கிட்டே போனார். அந்த ஜெனரேஷன் தான் அவருடைய ஜனம். ஆனால் ஆபிரகாம் மரபு இல்லாமல் நிறைய உலகத்திலே மக்கள் பெருகினார்கள். அவர்கள் புறஜாதியார் என்று அழைக்கப்படுகிறார்கள். இப்ப கவனிங்க, அவருடைய ஜனத்திற்கு மகிமை வேண்டும். ஆமென். வேணுமா வேணுமா? அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஆமென் சொல்லுங்க. ஆனால் புறஜாதிகளுக்கு ஒளி வேண்டும். ஏன் புறஜாதிகளுக்கு ஒளி வேண்டும்? வேதம் சொல்லுகிறது ஆமென், அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க, அவங்க எல்லாம் நம்மளை விட வசதியா இருக்கிறாங்க, நான் மட்டும் கஷ்டப்படுறேன். உங்களுக்கு இந்த உலகம் சொந்தம் கிடையாது. உங்களுக்கு பரலோகத்தில் அங்கே 12 வகையான கற்களை அன்னைக்கு கேரள் சர்வீஸில் செய்தி கொடுத்தோம்ல, அந்த நகரத்தை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய ஜனம், உங்களுக்கு இயேசு மகிமை. ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளாத உலகத்தில் நம்ம இந்திய தேசத்தில் 138 கோடியிலே
இன்னும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இயேசு ஒளி. ஹல்லேலூயா. ஆகவேதான் ஏசாயா 9:2-3 சொல்லுகிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். சத்தமாய். யார் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்? இருளில் நடக்கிறவர்கள். யார் இருளில் நடக்கிறார்கள்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். நிறைய கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்துக்கு கொடுத்த கிறிஸ்தவர்கள் இருளை வெளிச்சமாய் மாற்றினார்கள். நிறைய ஃபோக்கஸ் லைட்டை கொடுத்து கருப்பை கூட சிகப்பா மாத்திட்டாங்க. இந்த லைட் மட்டும் இல்லைன்னா நான் எங்க இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ கண்டுபிடிப்புகள். ஆனால் அதில் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற இருளை நீக்குவதற்கு ஒளியாய் வந்த இயேசு. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் இருளிலே இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் ஏசாயா சொல்றான், இருளில் இருக்கிற ஜனங்கள். அப்போ புறஜாதிகளுக்கு என்ன வேண்டும்? ஒளி வேண்டும். வேதம் சொல்லுகிறது. பவுல் நிருபத்தை எழுதும்போது சொல்றாரு, அவர் நம்முடைய இருதயங்களில் பிரகாசித்தார். இருதயங்களில் பிரகாசித்தார். இயேசு இன்றைக்கு நம்முடைய இருதயங்களில் ஒளியாய் பிரகாசிக்கிறார். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இன்னும் எங்க இருக்கிறார்கள்? இருளிலே இருக்கிறார்கள். நானும் ஒரு நாள் அப்படிதான் இருளிலே இருந்தேன். இயேசு வெளிச்சமாக என்னை தேடி வந்தார். இப்ப தேவன் என்ன பண்றாரு? அவருடைய பிறப்பில் 2 காரியத்தை சொன்னேன். ஒன்று, புறஜாதிகளுக்கு ஒளியாகவும் தம்முடைய ஜனத்திற்கு மகிமையாகவும். ஹல்லேலூயா. இப்ப தேவன் என்ன பண்றாரு? இந்த புறஜாதிகளையும் அவர் தம்முடைய ஜனமாய் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். என்னிடத்தில் வருகிறவனை, யார் வந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும், எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த இனத்தானா, எந்த நாடானா இருந்தாலும் சரி, என்னிடத்தில் வருகிறவனை நான் என்ன செய்வதில்லை. அப்ப ஆண்டவர் என்ன விரும்புறாரு அப்படின்னா, இந்த ஆபிரகாம் மரபு வழி வந்த மக்கள் மட்டுமல்ல, எல்லாரும் வர வேண்டும். எல்லாரும் வர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு நீங்கள் மட்டுமல்ல, உங்களோட உங்க நண்பர்கள் வந்திருக்க வேண்டும். உங்களோட உங்க உறவினர்கள் வந்திருக்க வேண்டும். இயேசுவை அறியாத எல்லோரும் வந்திருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்மஸ். நீங்க சொல்றீங்க, பாஸ்டர் அப்படி வந்திருந்தா இடம் பத்தி இருக்காது, அதனால தான் நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்க யாரையும் கூட்டிகிட்டு வரல. சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு 8:30 வாங்க. 8:30 தான் எல்லாரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு போயிருங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், அப்படி சொல்கிறதில்ல, தப்பு இல்லை. 8:30 வரவங்கள ஒரு 7 மணிக்கு வாங்க. எங்கள் பாஸ்டர் ஒரு செய்தியை கொடுப்பாரு, அதை கேளுங்க, அதுக்கு அப்புறம் சாப்பிடுங்கன்னு நீங்கள் கூட்டிகிட்டு வந்துருந்தீங்கன்னா நீங்கள் புத்திசாலி. ஹல்லேலூயா. அப்போ தேவன் என்ன விரும்புகிறாரு? இருளில் இருக்கிறவங்கெல்லாம் எங்கே இருக்கக்கூடாது? இருளிலேயே இருக்கக்கூடாது. ஒரு காலத்தில் நம்முடைய தேசம் அறியாமையின் இருளிலே இருந்தது, கல்வியிலே இருளிலே இருந்தது. அதனால தான் நம்ம தமிழகத்தில் ஒரு முதல்வர் இருந்தார், அவருடைய பெயர் காமராஜர். அவருக்கு என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? கல்வி கண் திறந்தவர். ஒரு நாள் அவர் ஒரு காரில் வருகிறார். ஒரு சிறுவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்திருக்கிறான். காரை நிறுத்தினேன் அப்படின்னாரு. இறங்கினார். தம்பி, நீ ஏன் இங்கே நிற்கிற? அவன் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு, நீ பள்ளிக்கூடத்துக்கு போலையா அப்படின்னாரு. எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக சாப்பாடு இல்லை, இந்த ஆடை மேய்ச்சா தான் எனக்கு சாப்பாடு அப்படின்னா. உடனே அவருடைய உள்ளம் உடைந்தது. பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய உதவியாளரை சொல்ல, இங்கே வாங்க, இந்த பையனுக்கு எல்லாம் கொடுத்து நம்ம உடனே அடுத்து கமிட்டி போடுறாரு. அமைச்சரை கூப்பிடுறாரு. கூட்டி தமிழகத்தில் சாப்பாடு, அதாவது பசியோடு யாரும் வாழக்கூடாது, பசியினால் கல்வி என்ன செய்யக்கூடாது, தடைபடக்கூடாது என்று சொல்லி சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதனால் அப்போ எல்லாரும் மதிய சாப்பாடு கிடைக்குது, வாங்க பிளேட் எடுத்துகிட்டு வாங்கன்னு எல்லாரும் ஸ்கூலுக்கு போனாங்க. நீங்கள் கூட ஸ்கூலில் வாங்கி சாப்பிட்ருப்பீங்கல்ல? சாப்பிட்டீங்க மட்டும்
அல்லேலூயா வேணாம். அல்லேலூயா. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, எல்லாரும் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் மிஷினரிகள் வந்தார்கள். வெள்ளூர் சிஎம்சி மருத்துவமனையை நிறுவின ஒரு வாலிப பெண், என்ன பேரு? சொல்லுங்க சத்தமா, தெரியாதா? ஏய் கவனிடா, அதே நோண்டிட்டு இருக்காது. பேர் என்ன பேர்? எனக்கு மறந்துருச்சு. ஐடா ஸ்காடர். எனக்கு இப்போ வயசாகிட்டு இருக்கனால கொஞ்சம் மறதி இருக்குது. ஐடா ஸ்காடர் இங்கே வந்து பார்க்குறாங்க. வெள்ளூரில் வந்து அப்பா கூட டூர் வர்றாங்க. இரவில் அவர்கள் தங்கியிருந்த வீட்டிலே அவர்கள் பிரசவத்திற்காக, அந்த ஊரில் யாரோ ஒருத்தன் பிரசவத்துக்காக வந்து, ஐயா கதவை தள்ளுறான், ஐயா என் மனைவி பிரசவ வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கிறா, சீக்கிரம் கதவை தரங்க அப்படின்னு. உடனே கதவை திறந்தோன்னா, டாக்டர் நான் வரேன் அப்படிங்கிறாரு. உடனே அவர் சொன்னார், பிரதர் நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா என்னால் மெசேஜ் கொடுக்க முடியாது. கவனிங்க, அந்த இதை மாற்றி விட்டுருவீங்க நீங்கள், தயவுசெய்து அமைதியாக இருங்க. கவனிங்க, அப்போ என்ன நடக்குது பாருங்க. உடனே நான் வர்றேன் அப்படின்னு அவர் மருத்துவ பெட்டியை வச்சுக்கிட்டு கிளம்புறாரு. உடனே அவர் சொல்கிறான், அந்த கூப்பிட வந்து சொல்கிறான், ஐயா நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் வரக்கூடாது. நீங்கள் ஆண்கள் வந்து பெண்களுக்கு என்ன செய்யக்கூடாது? பிரசவம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்கிறான். அடுத்து இன்னொருத்த வந்து கூப்பிடுறான், அம்மா யாராவது பிரசவம் பார்க்க வாங்க. உடனே இவர் நான் வர்றேங்கிறார். ஐயோ ஆண்கள் பிரசவம் பார்க்கக்கூடாது. இவங்க என்ன செய்யலன்னு துடிச்சிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3 பிணங்கள் அந்த வழியே போகிறது. அப்போ தான் இளம் வயதில் இருந்த ஐடா ஸ்காடருடைய உள்ளம் உடைந்தது. ஐயோ இந்த மக்களுடைய அறியாமையை நீக்க வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் அவள் அமெரிக்காவுக்கு போய் அங்கே 3 வருடம் அவள் மருத்துவ படிப்பை வேகமாக 5 வருஷம் படிப்பை 3 வருஷமாக படிச்சுட்டு வெள்ளூரில் ஒரு கிறிஸ்டியன் மிஷன் சிஎம்சி கிறிஸ்டியன் காலேஜ் ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு அங்கே பார்த்தீங்கன்னா தினமும் 20,000-30,000 பேர் வர்றாங்க. மருத்துவம் வந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அறியாமை மாறி போயிட்டு. அப்படித்தான் நிறைய மிஷினரிகள் இந்தியாவுக்கு வந்தார்கள். கல்வியை கொடுத்தார்கள், மருத்துவத்தை கொடுத்தார்கள், நாகரிகத்தை கொடுத்தார்கள். இருள் விலகியது. அல்லேலூயா சொல்லுங்க. இருள் விலகியது. ஆனால் அதைவிட இயேசுவையும் அவர்கள் கொடுத்தார்கள். ஆமாம், நான் சொல்றேன், இன்றைக்கு நாகரிகம் வந்து விட்டது, மருத்துவம் பெருகிவிட்டது, அறிவியல் பெருகிவிட்டது. ஆனாலும் மனிதனுடைய இருதயத்திலே இருள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த இருளை மாற்றுவதற்கு தான் இயேசு இந்த பூமிக்கு ஒளியாய் வந்தார். இப்ப தேவன் என்ன விரும்புகிறாரு? புறஜாதிகளும் அவருடைய ஜனமாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த வம்ச அட்டவணையை 2 பேர் எழுதுறாங்க. யாரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம்? மத்தேயும் லூக்காவும். மார்க்கா? மத்தேயும் லூக்காவும். இதுல மத்தேயு ஒரு விதமாய் எழுதுவார், லூக்கா ஒரு விதமாய் எழுதுவார். இதுல மத்தேயு எழுதும் போது அவர் ராஜா என்கிற அந்த சிந்தனையிலே அந்த காஸ்பலை எழுதுவார். அப்படி எழுதும்போது அவர் 2 பெண்களை ஒரே வசனத்திலே சொல்லுகிறார். இந்த 2 பெண்களும் எப்படி இந்த வம்ச அட்டவணையிலே வந்தார்கள் அதை நாம் பார்த்தோமானால் அதுதான் ஆண்டவருடைய புறஜாதிகள் மேல் உள்ள அவருடைய அன்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றாள், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான், தாவீதின் சந்ததியாகிய இயேசு வந்தார். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன பண்றார்? அவருடைய அன்பை பாருங்க. அந்த வம்ச வழியில புறஜாதி பெண்கள் 2 பேரை கொண்டு வந்து இணைக்கிறார்.
ஆனால் இதுதான் புறஜாதிகளுக்கு அவர் ஒளியாய் வந்தார். ஒன்று ராகாப். இந்த ராகாப் வேதம் சொல்லுகிறது அவள் வேசி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ராகாப் வேசி என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் அவன் எங்கே குடியிருந்தான்னா புறம்போக்கில் குடியிருந்தான். இந்த புறம்போக்கு எங்கே இருந்ததுன்னா எரிகோவின் மதில் மேலே என்ன இருந்தது? புறம்போக்கு பிளேஸ் இருந்தது. அங்கே குடியிருந்தாள் இந்த ராகாப். வேதம் சொல்லுகிறது ராகாப்பை வேசி என்று அழைக்கிறது. பாவி, அவள் ஒரு பாவி. எனக்கன்பானவர்களே, அவளுடைய வாழ்க்கை பாவத்திலே ஆரம்பிக்கிறது. அவளை ஒதுக்குப்புறமாக ஒதுக்கி விட்டார்கள். நீ ஒரு பாவி என்று ஒதுக்கி விட்டார்கள். ஆனால் இயேசு என்ன பண்ணாரு? அந்த புறஜாதியை உள்ள கொண்டு வரணும். அல்லேலூயா. அந்த பாவியை நேசிக்கிறவர் தான் இயேசு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பாவியை உள்ள கொண்டு வர்றாரு. எப்படி உள்ள கொண்டு வர்றாரு? அங்கே யூதா வம்சத்தில் சல்மோன் என்கிற ஒரு பிரபு இருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த பிரபு ரொம்ப பணக்காரன். அவன் இந்த வேசியை, இந்த பாவியை திருமணம் செய்து கொள்கிற அளவுக்கு அவளை நேசிக்கிறான். ஹல்லேலூயா. அவன் சல்மோன் என்றால் அவன் பெர்ஃபெக்ட்னு அர்த்தம், பூரணமானவன், பிரபுக்கள் வம்சத்தை சேர்ந்தவன். இந்த ராகாப் என்கிற வேசியை அவன் திருமணம் செய்கிறான். எப்படி இருக்கும் பாருங்க. எனக்கன்பானவர்களே, புறஜாதிகளை உள்ளே கொண்டு வருவதற்கு, அந்த பாவிகளை உள்ளே கொண்டு வருவதற்கு தேவன் ராகாப்பை யூஸ் பண்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்தில் இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு நாள் ஒரு அதிகாலையில் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். உடனே யூதர்கள் ஒரு கூட்டம் ஒரு பெண்ணை துரத்திக்கிட்டு வர்றாங்க. கல்லை வச்சுட்டு துரத்திக்கிட்டு வர்றாங்க. வந்த உடனே அவள் இயேசு முன்னால் பொத்துன்னு விழுறா. இவங்க சொல்கிறாங்க, போதகரே, இவள் விபச்சாரம் செய்யும் பொழுது கையும் களவுமாக பிடிக்கப்பட்டாள். அப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசேயின் சட்டம் சொல்லுகிறது. நீர் என்ன சொல்லுகிறீர்? இவள் பாவியான பெண், இவள் ஒரு விபச்சாரி. உடனே இயேசு தரையில் குனிந்து ஏதோ எழுதி கொண்டிருந்தார். மறுபடியும் கேட்குறாங்க, போதகரே, இவள் பாவி, இவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும், இவளுக்கு என்ன தீர்ப்பு சொல்கிறீர் அப்படின்னு இயேசு சொன்னார். நிமிர்ந்து பார்த்து சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல்லெறியட்டும் அப்படின்னாரு. எல்லாவனும் கல்லை தூக்கிட்டு நிற்கிறான் பாருங்க. கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு யோக்கிய மாதிரி நிற்கிறாங்க எல்லாவனும். அவளுக்கு ஒரு கல் தூக்கிக்கிட்டு இப்போ அவளை என்ன செய்ய போகிறானுங்க? எரிஞ்சு கொல்ல போகிறாங்க. இந்த வார்த்தையை இயேசு சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது அவர்கள் மனச்சாட்சி பேச ஆரம்பித்தது. நீ பாவம் இல்லாதவனா? சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ மற்றவனை குற்றவாளியாக சொல்லும்போது, தீர்க்கும்போது ஒரு விரல் காட்டினால் அந்த மீதமுள்ள 3 விரல் என்ன சொல்லுகிறது? ஆமென். ஆர் யூ பெர்ஃபெக்ட்? நீ சரியாவன் தானவன் தானா? இன்னொன்று சொல்லுவாங்க, பெருவிரல் கடவுளை பார்க்குதும்பாங்க. இப்படி காட்டிங்கன்னா நீ குற்றவாளி, நீ பாவின்னு சொல்லும்போது மற்ற 3 விரலும் நம்மை கேட்கிறது, நீ சரியானவனா? ஆர் யூ பெர்ஃபெக்ட்? ஒன்று கடவுளை பார்க்கிறது. மனச்சாட்சி அவர்களை குத்த ஆரம்பித்தது. ஒவ்வொருத்தரும் பார்க்குறாங்க, ஐயோ நான் ஒரு பாவி, இவளை கல்லறிவதற்கு எனக்கு என்ன இல்லை, கல்லறியறதுக்கே தகுதி இல்லை பாருங்க. பாவம் இவளை கொடியது பாருங்க. பாவம் கொடியது. இந்த உலகத்தில் பெரிய ஒரு
மனுக்குலத்தை அச்சுறுத்துகிறது பாவம். பாவம், sin is very terrible one. அதுக்கு தண்டனை வராமல் இருக்காது. ரோமர் 6:33 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். Do not play with the sin. You will meet the judgment. Everyone meet the judgment. Hallelujah. பாவம் ஒரு நாள் நியாய தீர்ப்புக்கு நம்மளை கொண்டு போகும். விளையாடக்கூடாது தம்பி, கவனி. இப்ப தெரியாது, அது இப்ப தெரியாது. காலம் ஒன்று வரும்போது அது நம்மை வேதனைக்குள்ளே கொண்டு போய் விடுவோம். எல்லாரும் மனச்சாட்சியில கடிந்து கொள்ளப்பட்டார்கள். ஒவ்வொருத்தனும் கல்லை போட்டுட்டு போயிட்டான். ஏசு நிமிர்ந்து பார்த்தா அந்த அம்மா, அந்த லேடி மட்டும் நின்றுக்கிட்டு இருக்கிறான். பக்கத்தில் பார்த்தா ஒரு கல் குவியலே கிடக்குது, ஒருதனையும் காணும். உடனே அவர் கேட்குறாரு, ஏமா உன்னை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொன்னாங்களே, அவனுங்கெல்லாம் காணமே. அவங்கெல்லாம் போயிட்டாங்க ஆண்டவரே. ஏன் போயிட்டாங்க? அவங்க மனச்சாட்சியிலே அவர்கள் பாவி என்கிற உணர்வு இருக்கிறதுனால போயிட்டாங்க. இயேசு சொன்னாரு, நீயும் போகலாம். நான் உனக்கு என்ன கொடுக்க போறதில்லை, தண்டனை கொடுக்க போறதில்லை. நீ போகலாம், இனிமேல் பாவம் செய்யாதே. அல்லேலூயா சொல்லுங்க. என்னிடத்தில் வருவோரை எந்த விதமும் தள்ளேன் என்றுரைத்த வாக்கில் எனக்கும் பங்கில்லையோ. அன்றுமது பக்கத்திலே இருந்த கள்ளனுக்கு இன்று பரதேசில் இருப்பாய் என்றுரைக்க வில்லையோ. அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதா, உன் அடைக்கலமே என் அடைக்கலமே. இயேசு பாவியை நேசிக்கிறார், ஆனால் பாவத்தை தான் வெறுக்கிறார். ஹல்லேலூயா. பாவியை, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் மரிப்பதை நான் விரும்பவில்லை, அவன் மனம் திரும்பி பிழைப்பதை விரும்புகிறேன். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, பாவத்தை தான் அவர் வெறுக்கிறார். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவர் வெறுக்க மாட்டார். இலங்கை சிறையிலே ஒரு கைதி தூக்கு தண்டனைக்கு நியமிக்கப்பட்டு நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தான். அவனுடைய நேரம் வந்தபோது அதற்கு முன்பதாக யாரோ ஒருவர் இயேசுவை சொன்னார்கள். இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஒரு நாள் மனுக்குலத்தின் பாவத்திற்காக மரித்தார். இன்று நீ அவரை ஏற்றுக்கொள்ளுவாயானால் இந்த உலக வாழ்க்கையில் உனக்கு ஒருவேளை தண்டனை கிடைத்தாலும் நீ நித்திய நித்தியமாய் அவரோடு இருப்பாய். அதுதான் பயங்கர கொலையாளி, பயங்கர குற்றவாளி. அவன் கேட்டான், என்னையும் இயேசு நேசிப்பாரா, என்னையும் இயேசு நேசிப்பாரா அப்படின்னா. இயேசு அவனை தொட்டார். மரண நாள் வந்தது. அதுக்கு முன்பதாக ஒரு பாடலை எழுதினான், ஒரு பிரபலமான பாடல். அது பழைய கீர்த்தனையில் பாடுவாங்க. இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க நான் என்ன தவம் செய்தேனோ அப்படின்னு ஒரு பாடலை எழுதினான். மரண நாள் வந்தது. மகிழ்ச்சியோட அவன் தூக்கு மேடைக்கு சென்றான். எனக்கன்பானவர்களே, அந்த பாடல் இன்றைக்கு பாடுகிற இடமெல்லாம் ஒரு பிரசன்னத்தை கொண்டு வருகிறது. இயேசு பாவியை நேசிக்கிறார். சில வருடங்களுக்கு முன்பதாக சென்னையிலே ஒரு ஆட்டோ டிரைவர் இருந்தான். அவனுடைய பெயர் ஆட்டோ சங்கர். அவன் நன்றாகத்தான் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. அரசியல்வாதிகளோடு இணைந்து விபச்சார தொழிலை செய்ய ஆரம்பித்தான். பெண்களை வாடகைக்கு எடுத்து அரசியல்வாதிகளுக்கு கொடுத்தான். கடைசியில் தொழில் பிரச்சனை வந்தபோது ஒவ்வொருவராக கொலை செய்ய ஆரம்பித்தான். கொடூரமானவனாக மாறினான். திருமணம் செய்து 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அரசியல்வாதிகள் ஒரு நாள் கைவிட்டார்கள். அவன் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைத்தான்.
நீதிமன்றம் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தது. அந்த சிறைச்சாலையிலே அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியிலே அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கும் என்பதாக அந்த இன்ஸ்பெக்டர் பேட்டி கொடுத்தார். யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். காலையில் 4:30 மணிக்கு கைதிகளை குளிக்க வைப்பாங்களா? இந்த நிர்பயாவுடைய மகளை கொன்ன 4 பேருக்கு ஒரே நேரத்தில் தூக்கு தண்டனை கொடுக்கும்போது அதையும் நான் படித்து பார்த்தேன். 4:30 மணிக்கு அவனுக்கு நல்ல குளிப்பாட்டி அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து காலையில் சாப்பிட சொல்லுவாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் சாக போகிறோம், இவன் சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு ஒரு கடிதம் எழுதினான் தன்னுடைய மனைவிக்கு. ஹி ராட் த லெட்டர். அந்த லெட்டர் தான் பெர்ஃபெக்ட். அவன் ஹேண்ட் ரைட் அழகாக இருந்தது. அது அந்த காலத்தினுடைய நக்கீரன்லே அந்த லெட்டர் பிரிண்ட் ஆகி வந்திருந்தது. நான் அதை ரொம்ப நாள் வச்சுருந்தேன். அது சொல்கிறாரு, மரணத்தை குறித்து அவனுக்கு எந்த சலனமும் இல்லை. சில மரண கைதிகள் மரிக்கிற நேரத்தில் புலம்புவார்களாம், சுகத்தில் முட்டுவாங்களாம். போலீஸ் அவங்கள எந்த காயமும் படுத்தாதபடி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ நான் இதை செய்து விட்டேனே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரிக்க போகிறேன், எப்படி இருக்கும் பாருங்க. ஆனால் அவன் ஒரு அழகாக லெட்டர் எழுதினான் அவனுடைய மனைவிக்கு. இன்றைக்கு மனைவி ஊழியம் செய்கிறாங்க. அல்லேலூயா. நான் ஆண்டவரத்தில் போகிறேம்மா, நான் பண்ண தப்பு தான், ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நீ 2 பிள்ளைகளை நீ வளர்த்துக்கோ. ஒரு சபையை எழுதி அந்த சபை உங்களை எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு தூக்கு தண்டனை போட போகிறாங்க. நான் ஜீசஸ்கிட்ட மறித்தோன்னா நான் இயேசுக்கிட்ட போயிடுவேன் அப்படின்னு எழுதினான். இந்த கண்பானூரில் அந்த லெட்டர் அநேகரை கலங்க வைத்தது. அந்த எழுத்தில் கொஞ்சம் கூட நடுக்கம் இல்லை. அவனுடைய ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளவு அழகாக இருந்தது. அல்லேலூயா. இயேசு அந்த நம்பிக்கையை கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு இன்றைக்கும் பாவியை நேசிக்கிறார். பாவத்தை தான் அவர் வெறுக்கிறார். ராகாப்பை உள்ளே கொண்டு வருகிறார், அந்த வேசியை கொண்டு வருகிறார். எனக்கு அன்பானவர்களே, அந்த ராகாப் கடவுள் மேல நம்பிக்கை வைத்தாள், வேவுகாரர்களை ஏற்றுக்கொண்டாள். வேதம் சொல்லுகிறது, சல்மோன் அங்கே வரும்போது எரிகோ மதிலெல்லாம் இடிந்து கிடக்கிறது, ஆனால் அந்த வேசியின் வீடு மட்டும் இடியவில்லை. இது என்ன புதுமை என்று பார்த்தான். அங்கே அவள் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்ததினாலே அவளை அவன் திருமணம் செய்து கொண்டான். ஹல்லேலூயா. அவளுடைய பாவ வாழ்க்கை மாறிவிட்டது. அவள் பரிசுத்தமாய் மாறினாள். மத்தேயு இந்த சுவிசேஷத்தை எழுதும் போது ராகாப்பை எழுதுகிறான். இயேசு புறஜாதிகளை நேசிக்கிறவர், பாவியை நேசிக்கிறவர், ஒரு குடிகாரனை நேசிக்கிறவர், ஒரு விபச்சாரக்காரனை நேசிக்கிறவர். ஆனால் அவன் செய்கிற பாவத்தை வெறுக்கிறார். ஆனால் பாவியை நேசிக்கிறார். நம்மெல்லாம் ஒரு காலத்தில் பாவியா இருந்தோம், நம்மளை நேசித்தாரா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. 2வது ஒரு பெண்ணை கொண்டு வர்றார். போவாஸ் ரூத்தை என்ன செய்தான்? விவாகம் பண்ணினான். இந்த ரூத் யார் தெரியுமா? மோவாபிய தேசத்தை சேர்ந்தவள். இவள் சாபம் பிடித்தவள். மோவாப் என்றால் சாபம். ஷீல்ட்ஸ் ஆஃப் ஃபாதர், தகப்பனின் சந்ததி என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப மத்தேயு 1:5 நம்ம வாசித்த போது அங்க யாரை கொண்டு வர்றாரு? ரூத்தை கொண்டு வர்றாரு. ரூத்து மோவாபிய பெண் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 23:3 மோவாபியனும் அம்மோனியனும் 10 தலைமுறை மட்டும் எங்க வரக்கூடாது? கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரக்கூடாது. சபிக்கப்பட்டவர்கள். சாபம் கொடியது. அருமையானவர்களே, பாவம் சில நேரம் சாபத்தை உண்டாக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். சந்ததியாய் அது சாபத்தை உண்டாக்கிறோம். அதனாலதான் இயேசு சொல்றாரு, பாவம் செய்யாதங்கிறாரு. அல்லேலூயா. சந்ததியாய் சாபத்தை உண்டாக்கிறோம். மோவாப் சாபம். இயேசு சாபத்தை நீக்குகிறவர். இப்ப யாரை கொண்டு வர்றாரு? உள்ள ரூத்தை கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. ஆமென். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு 10வது தலைமுறை கூட என்ன செய்ய வரக்கூடாது, உள்ள வரக்கூடாது என்று உபாகமம் 23:3 சொல்லுகிறது. சபிக்கப்பட்ட இந்த ரூத்தை
அவருடைய சந்ததிகளே கொண்டு வர்றாரு. ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த உலகத்தில் சாபங்கள் ரொம்ப இருக்கு. சில குடும்பங்கள் பாருங்க நேராமலே இருப்பாங்க. சில குடும்பத்தில் பாருங்க அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். சில குடும்பத்தில் பாருங்க ஆமென் குழப்பங்கள் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். திடீர் மரணங்கள், திடீரென்று வேதனைகள். ஆனால் இயேசு அவருடைய ஜனமாகிய உங்களை அந்த சாபத்துக்கு நீக்கி விட்டாரு. நல்லதாலே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. அந்த சாபத்துக்கு நீக்கினார். இப்ப இயேசு அந்த சந்ததியில் வர்றாரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் நம்ம இயேசு சாபத்தை தன் மேலே ஏற்றுக்கிட்டு எவ்வளோ சாபமானாலும் சரி நான் அதை மாற்றுவேங்கிறாரு. ஹல்லேலூயா. சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு வாலிப பெண் ஒரு போதகரை சந்திக்க போனாள். அவள் சொன்னா, ஐயா எனக்கு 18 வயதாகிறது, இதுவரை என்னுடைய பிறந்த நாளை ஒரு நாள் கூட நான் கொண்டாடவில்லை. ஏனென்றால் நான் பிறக்கும் போதே என்னுடைய தாய் மரித்து போனாள். நான் பிறக்கிறேன், என் தாய் மரிக்கிறாள். உடனே என் தகப்பனார் வந்தார், என்னை பார்க்க கூட இல்லை. பிறக்கும் போதே தாயை கொன்றவளே, என் வாழ்நாளெல்லாம் அவன் மூஞ்சில முடிக்க மாட்டேன் சொல்லி அவர் ஆஸ்பத்திரியில் இருந்தவாறே போய்விட்டார். உடைய சித்தி எடுத்து அந்த பிள்ளையை வளர்த்தார்கள். அன்றைக்கு போனவர் இன்றைக்கு வரை என்னுடைய தகப்பனார் என் முகத்தில் முழிக்கவே இல்லை. என் குடும்பத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, பிறக்கும் போதே அம்மாவை கொன்னவ. என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. ஆனால் ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அன்றிலிருந்து என் வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் வந்தது. ஏனென்றால் என் சாபத்தை எல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேர் ஹல்லேலூயா. இன்றைக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் எந்த சாபமும் இல்லை. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. எந்த சாபமும் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். எல்லா சாபத்தையும் அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். ஆமென். அன்றைக்கு யாபேஸ் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் துக்கத்தை உண்டாக்குகிறவன். ஆனா ஒரு நாள் அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். அவன் சாபத்தை எல்லாம் மாத்திட்டார் ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ்ல வந்திருக்கிற உங்க மேல எந்த சாபமும் இல்லை. இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. ரூத்தை போவாஸ் விவாகம் பண்ணினான். அவன் யாரை பெற்றான்? ஓபேத்தை பெற்றான். ஓபேத் ஈசா பெற்றான். ஈசா தாவீதை பெற்றான். தாவீதின் சந்ததியிலே இயேசு வந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஹல்லேலூயா இருளை நீக்கும் ஒளியாக புறஜாதியை கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, தம்முடைய ஜனத்தின் மகிமையாக அவர் இருக்கிறார். இன்றைக்கு ஆராதனை வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு ஒரு மகிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. புறஜாதிகளுக்கு எப்படி இயேசு ஒளியாய் இருக்கிறாரோ அப்படி அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கிறது? மகிமை இருக்கிறது. சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. இப்ப இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க. ஐயோ நான் கஷ்டப்படுறேனே, ஐயோ எனக்கு சொந்த வீடு இல்லையே, வருமானம் இல்லையே. இதெல்லாம் இல்லாம இருந்தாலும் ஒரு மகிமை உங்க மேல இருக்குது. ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கொடுக்கிற மகிமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 34 வருடங்கள் இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையை நடத்துகிறோம். எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறோம், எவ்வளவோ நம்பிக்கை துரோகங்களை சந்தித்திருக்கிறோம், எவ்வளவோ பொருளாதாரத்தில் பிரச்சனையை சந்திச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு நாளும் ஆண்டவர் அவருடைய மகிமையை நம்ம விட்டு விலக்கவே இல்லை. ஏன்னா நம்ம வெளியே காட்டுறதில்ல நம்ம மகிமை. ஹல்லேலூயா. நம்முடைய ட்ரெஸ்ஸில் நம்முடைய மகிமை, நம்ம கட்டுற டையில் நம்முடைய மகிமை. நம்முடைய மகிமை இயேசு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு உட்காந்தோன்னே ஒரு பிரதர் வந்து, பாஸ்டர் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னாரு. எனக்கு இது பிடிக்கலை. இதை வீட்டில் சொன்னேன், இதை போய் எடுத்து வந்திருக்கீங்க, ஒரு மாதிரி சிகப்பாக இருக்குது அப்படின்னு. சரி, ஏதோ ஒன்று சபையில் ஒரு குடும்பத்தார் எனக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பணம் கொடுத்தாங்க. கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கங்க. நானும் நேற்று தான் போய் எனக்கு அதில் விருப்பம் இருக்காது பெரும்பாலும், ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன். நான் சொல்கிறேன், நம்ம போடுற ட்ரெஸ் இல்லை மகிமை.
நம்ம கட்டி இருக்கிற வீடு இல்லை மகிமை. பெரிய கோபுரமாக இருக்குங்க சர்ச்சு, 100 அடி கட்டியிருக்கிறோம். நீ 100 அடி கட்டிட்டியா, நான் 101 அடி கட்டுருவேன் அப்படிங்கிறதுல மகிமை. இயேசு தான் அந்த மகிமை. இயேசு நமக்குள்ள இருப்பது தான் அந்த மகிமை. இயேசு நமக்குள்ள வருவது தான் அந்த மகிமை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சகோதரர்கள் கேரளுக்கு போகும்போது சரி, அதுக்கு பிறகும் சரி, எவ்வளோ பிரயாசப்பட்டாங்க வாலிபர்கள். எதற்காக? பாஸ்டரை பெருமைப்படுத்துறதுக்கு இல்லை, பாஸ்டரை மகிமைப்படுத்துறதுக்கு இல்லை, இயேசு மகிமைப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு தான் கஷ்டப்படுறோம். நானும் மகிமைப்படணும்னு நான் விரும்பவும் இல்லை நான். ஏன்னா இயேசு நம்ம மூலம் மகிமைப்படணும். அல்லேலூயா. ஒரு வேளை நான் ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்திருந்தேன்னா நீங்கள் எப்படி பாடுவீங்க? கந்தை துணியோ. அதனால் சிரிக்கிறவங்களோட சிரிச்சு தான் ஆகணும். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் என்ன கேட்டிருக்கணும்? ஏன் பாஸ்டர் நீங்கள் கோட்டு போட்டு வரலன்னு யாராவது கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருப்பேன். அல்லேலூயா. ஆமாம். பிரதர்ஸ் பாடுனவங்களாம் டை கட்டிட்டு வந்திருக்கணும். முன்ன இப்படி அப்படி தான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தேன். ஆனால் டை கட்டினவங்களாம் நிறைய பேர் எஸ்கேப் ஆகிட்டாங்க. என் டையை ஒரு 4-5 பேர் கொண்டு போயிட்டாங்க பிரதர். என் டையவே காணோம். இவ்வளோ டை இருக்கான், வருஷத்துக்கு வருஷம் டை எடுக்கிறது. டை அடிச்சிட்டாங்க. கம்பீரமாக நிற்கணும், வந்து முன்னாடி டை கட்டி வந்து நிற்கணும். அல்லேலூயா. ஆனால் நம்ம மகிமை அவர் தான். அதுக்காக நம்ம ஒரு பழைய சட்டையை போட்டுட்டு விலையேறப்பட்ட உடை வீணாசையும். இந்த பாட்டை பாடும் போதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. கேரளில் என்ன தெரியுமா? புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் இல்லைன்னு நாங்கள் பாடுவோம். ஆனால் அங்கே தான் ஏதாவது வாங்கி வச்சுருப்பாங்க. சேகர் பிரதரும் ஜான்சன் மேலே இந்த பாட்டை பாடுவாங்க. அதை படிக்கும் போது எனக்கு சிரிப்பு ரொம்ப வந்துடும். உடனே சிரிச்சுக்கிட்டு அங்கிட்டு மாதிரி திரும்பிக்கிடுவேன். ஏன்னா சில நேரம் ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போட்டான்னு வைங்க, ரொம்ப கேவலமாக போயிடும். மகிமை அவர் தான். ஹல்லேலூயா. புது ட்ரெஸ் எடுக்காதவங்களாம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க. நோபடி ஹியர். எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸில் இல்லை மகிமை, நம்ம கட்டிருக்கிற வீட்டில் இல்லை மகிமை, இந்த தேவாலயத்தில் இல்லை மகிமை, இயேசு தான் என் மகிமை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, வாசல்களே, அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உள்ள வருகிறார். இன்றைக்கு இருக்கிற கதவுகள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. வாலிப தம்பி, உன் கதவு இயேசுக்காக தான் திறக்கப்படணும், வேற எவ்வளவு திறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வாலிப தங்கச்சி, உன் கதவு இயேசுக்காக தான் உன் இருதய கதவு திறக்கணும், வேற எந்த பயலுக்கும் திறக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. மகிமையின் ராஜா will enter in you. மகிமையின் ராஜா வர போறாரு. நான் சொல்றேன், ஏற்கனவே ஒரு நாள் ஆண்டவர் உணர்த்தினாரு, ட்ரிபிள் டு கோயிங் டு வெரி பிளஸ்டு. ட்ரிபிள் டு கோயிங் டு, ஆமா, 2022 ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க போகிறது. அதுக்கு ஹல்லேலூயா. அப்ப மகிமையின் ராஜா இப்பவே உங்க உள்ளத்துல வந்திருக்கணும். வேற எல்லா கூஜாவையும் தூக்கி போடுங்க. வேற யாருக்கும் தூக்காத கூஜா ராஜா இயேசு ராஜா. வேற எல்லாம் யாரு? கூஜா. சிலர் வச்சிருப்பான். அஜித், விஜய், பின்னிப்படுவேன் சினிமா பாட்டு. யாரு கிங்? அஜித்தும் விஜயும். இப்ப யாருன்னு நடிகர் எனக்கு தெரியாது. சொல்லுவானுங்க, எவனும் கிடையாதுரா, இயேசு தாண்டா ஒரு ராஜா. சொல்லு, இயேசு ராஜான்னு சொல்லுங்க. வாலிபர்கள் எல்லாம் சொல்லுங்க, ஜீசஸ் இஸ் யுவர் கிங். மகிமையின் ராஜா உள்ள வர்றாரு. நீ மகிமையா இருப்பீங்க. ஹல்லேலூயா. நேற்று நம்ம பையங்க உயிரை கொடுத்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நம்மளும் சும்மா விடலை. என்ன பிரதர்? அப்போ அவங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு தம்பி என்கிட்ட மெதுவாக வந்தான். வந்துட்டு ஒரு கவரை நீட்டினான். என்னடா அப்படின்னு. கிறிஸ்துமஸுக்காக நான் சேர்த்து வச்ச காணிக்க பாஸ்டர் தான். அதை வாங்கினோடனே என் கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு. என்றைக்கு ஒரு வாலிபன் கர்த்தருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வருதோ அன்றைக்கே கர்த்தர் அவனை உயர்த்திடுவார். ஆமென். நான் அந்த கவரை வாங்கி ஜெபம் பண்ணேன். அடக்கிக்கிட்டு தான் ஜெபம் பண்ணேன். ஏன்னா இந்த கொடுக்குற அளவுக்கு ஒருத்தன் வளர்ந்துட்டான்னா, அதனால தான் உங்கள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட சொல்லி கொடுக்க சொல்லுவேன். கர்த்தருக்கு கொடுக்க பழக்க சொல்லுங்கள், சேமிக்க பழக்க சொல்லுங்கன்னு சொல்லுவேன்.
அந்த கவரில் 2500 என்னமோ இருந்தது. அது உடனே புரோட்டா வாங்கி எல்லாமே காலி பண்ணுறது தான் நம்முடைய வேலை. எதையுமே வச்சிருக்கிறது கிடையாது. உடனே புரோட்டாக்கு ஆர்டர் போடுறான். எதில் ஆர்டர் போட்டீங்க? எதையும் வைக்கணும், எதுலேயும் ஆர்டர் போட்டிருக்காங்க. எனக்கு கொடுத்தானுங்களான்னு கேளுங்க, கொடுக்கல. அப்படி தான் திம்மானுங்க. சரி எப்படியோ, ஆனால் அதில் எனக்கு மகிமை இல்லை. அவன் எப்படி இருந்துட்டு போகிறான், ஆனால் கொடுத்தான் பாருங்க காணிக்க. அதை வாங்கி கையில் வாங்கின உடனே சிமியோன் இயேசுவை தூக்குன மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். அல்லேலூயா, ஆமென். அதுதான் பெருமை. நம்ம பிள்ளைங்க கீழ்ப்படியும் போது தான் பெருமை. நாளைக்கு 2 பிள்ளைங்க ஞானஸ்தானம் எடுக்கிற போகிறாங்க பாருங்க, அதுதான் பெருமை, அதுதான் மகிமை. அல்லேலூயா, நமக்கு பெருமை அவர் தான். ஐயா, ஒருவேளை நம்ம சர்ச்சில் வசதியே இல்லை. இப்போ பிரதர்லாம் சொல்லுவாங்க, சார் பிரதர்லாம் சொல்லுவாங்க, என்ன பாச இப்படி இருக்குது நம்ம சர்ச்சு. ஒருவேளை ஒரு சர்ச்சு மாறலாம், பெரிய இடம் நமக்கு கிடைக்கலாம். ஒரு நாள் இந்த சர்ச்சில் நான் திருப்தி அடையவே இல்லை. இந்த இடத்த க்ளீன் பண்ணும்போது ரொம்ப சங்கடமாக இருந்தது. இடம் இல்லையே. ஒரு தம்பி சொன்னால் ஒரு பார்க்கிங் மட்டும் கிடைச்சா இதை பிள்ளைகளுக்கு ஊஞ்சலெல்லாம் கட்டி போடுறான். அவன் ஆம்பிள்ளை நினச்சிக்கிட்டான் போல் இருக்கேன். பிள்ளைகளுக்கு ஊஞ்சலெல்லாம் என்ன செய்யலாம், கெட்டி போடலாம் அப்படின்னா இருக்கட்டும். ஒருவேளை நான் கண்ணை மூடினாலும் பின்வரும் சந்ததியை ஆண்டவர் இதை விட ஆசீர்வதிப்பார். நான் அதுக்காக ஜெபத்தை வச்சுட்டு போகிறேன். என் தியாகத்தை வச்சு என்னோட சில சகோதரர்கள் நிற்கிறாங்க. அவங்க இதை அவங்க கொடுக்காட்டாலும், கொடுக்குறாங்களோ இல்லையோ, அவங்க உழைப்பை வச்சுட்டு போகிறாங்க. பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, நம்முடைய சந்ததிகள் நல்லா இருப்பாங்க, மகிமையாக இருப்பாங்க. மகிமையின் ராஜா ஆமென் உள்ளே வருகிறார் வாசல்களே. ஹல்லேலூயா, ஆமென். இந்த மகிமையின் ராஜா நமக்கு அவர் தான் என் மகிமை. நான் முடிக்க போகிறேன், முடிச்சுட்டு அவ்வளோதான். அதனால் சோர்ந்து போகாதீங்க. சொந்த வீடு இல்லை, நீ கவலைப்படுறீங்களா? 29 வருஷம் வாடகை வீட்டில் இருந்தேன். ஒரு வீட்டை கட்டிட்டு 5 வருஷம் அப்படியே கிடந்தது. சபையில் ஒரு சகோதரர் எழுப்பி வந்தார். 28 நாளில் வேலையை முடித்து வீட்டுக்குள்ளே போனோம். ஹல்லேலூயா, எனக்கு ஒரு ஆசை, ஒரு கெஸ்ட் ரூம் கட்டணும், ஒரு ப்ரேயர் ஹால் கட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஃபினான்ஸ் எதுவுமே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் எப்படியோ வாசலை திறந்து, ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு கண்ணை திறந்து பார்க்கேன், இந்த பக்கம் கெஸ்ட் ரூம் இருக்கிறது, இந்த பக்கம் ப்ரேயர் ஹால் இருக்கிறது. நேற்று உபவாச கூட்டத்தை அந்த கெஸ்ட் ரூமில் தான் அந்த வந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதம், அவங்க ப்ளஸ் பண்ணாங்க அந்த கெஸ்ட் ரூமை. அவங்களுக்கு ஒரு சாக்லேட் கேக்கு தான் என்னால் வாங்கி கொடுக்க முடிஞ்சுது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மகிமையாக இருப்பீர்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த வருஷம், வரப்போகிற வருஷம் நீங்கள் க்ளோரியஸாக இருப்பீங்க. அல்லேலூயா, நல்ல கையை தட்டுங்க. உங்கள் பிள்ளைங்க மகிமையாக இருப்பாங்க. ஆமென். நமக்காய் சபையில் பாடுபடுகிற சகோதரர்கள், வாலிபர்கள் மகிமையாக இருப்பார்கள். அல்லேலூயா, ஆமென். இயேசு இந்த பூமியில் வந்தது 2 காரியங்கள் சொன்னேன். புறஜாதிக்கு ஒளி. அதனால் உங்கள் சொந்த பந்தத்துக்கெல்லாம் இயேசுவை சொல்லிடுங்க. நம்ம எத்தனை நாளைக்கு இருப்போன்னு நமக்கு தெரியாது. என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுருங்க. அவங்களுக்கு ஒளியை கொடுங்க. உங்களுக்கு மகிமையா ஆண்டவரே சொல்லுங்க, ஏசப்பா நீங்கள் தான் மகிமை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். வாலிப பிள்ளைகள்லாம் சொல்லுங்க, வாலிப பையங்கள்லாம் சொல்லுங்க, சின்ன பிள்ளைகள்லாம் சொல்லுங்க, நீங்கள் தான் எங்கள் மகிமை ஆண்டவரே. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம், நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும்